ஏங்க இது பாறைன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லைங்க. உள்ள சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேரும் இந்த பாறைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படி மெய் சிலிர்த்து போகக்கூடிய ஒரு கோயில் பாருங்க. சுற்றி மலை எல்லாமே 3 பக்கமும் மலை வந்து இந்த கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. இயற்கையே சேர்ந்து ஒரு கோவிலை உருவாக்கி வச்சிருக்குங்க. நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற கோவில் எந்த கோவில் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோவில். உடுமலை வட்டத்தில் திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அமனலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். போகிற வழி எல்லாமே இயற்கை சூழல் மிக அற்புதமாக இருக்கும். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே பல முறை போயிருந்தாலும் முதல் முறையாக வீடியோ எடுத்து போடுறேன். உள்ளே போனவனே எம்பெருமான் முருகனை பார்த்தாச்சு. முருகனை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய அண்ணன் கணபதியையும் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக பார்க்க போனது தான் ஒரு கருவறையில் 3 கடவுள்கள், சிவன், பிரம்மன், விஷ்ணு. இந்த 3 கடவுள்களும் ஒரே கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நீங்கள் இந்த திருமூர்த்திமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் பார்க்கலாங்க. உண்மையிலேயே அதி அற்புதமாக இருக்கும். இந்த கருவறை இருக்கு இல்லையா, இந்த கருவறை ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி அதன் உள்ளே வந்து இந்த கோவில் சுயம்புவாக எழும்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த நதி இருக்குல்ல, ஆறு, அந்த தண்ணியில் நீங்கள் எப்போ கை வச்சாலும் குளுன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு ஆறு. இங்கே இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு, அதாவது மும்மூர்த்திகளுக்கு சந்தனம் வாங்கி வீசினால் தாங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாலம் இருக்குல்ல, இது வழியாக போனால் தான் 5 லிங்கம் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்கள் மற்றும் பஞ்சலிங்க அருவியை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? பஞ்சலிங்க அருவியை யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க? இங்கே இழந்த வடை யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க? அதை கமெண்டில் சொல்லுங்கள் எனது அருமை மக்களே.